கேப்டனுடைய கொள்கை திட்டத்தை அமுல்படுத்திய அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் தேமுதிக சார்பா நாங்க நன்றி சொல்றோம். ரக்ஷா பந்தன், தீபாவளி எல்லாத்தையும் ஊருக்கு போயிருந்தானே இருக்கிறாங்க. அது மாதிரி போட்டோம், போய் அவங்க ஊர்ல ஓட்டு போட்டு வர்றோம். வரிகள் மட்டும் அரசு வசூலிக்குது, ஆனா எல்லாமே தனியார் மயம் அப்படின்னா எப்படி? அது ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு இது மத்தியிலும் மாநிலத்திலுமே இருக்கு. தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன இந்தியாவிலே முதல் மாமனிதர் கேப்டன் அவர்கள் தான். அது ஏற்கனவே கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியிலும் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திர பிரதேஷ்லயும் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் வட மாநிலங்கள்ல சில மாநிலங்கள்ல பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழக அரசு இப்பதான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தாயுமானவர் திட்டம் என்று சொல்லி 70 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு லாரியில பொருட்களை வச்சு வீட்டுல கொண்டு போய் கொடுக்கறது ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு தொடக்கம் தான். இன்னும் இது கடக்க வேண்டிய பாதை ரொம்ப தூரம் இருக்கு. இருந்தாலும் கேப்டனுடைய கொள்கை திட்டத்தை அமுல்படுத்திய தமிழக அரசுக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் தேமுதிக சார்பா நாங்க நன்றி சொல்றோம். அன்னைக்கே சொல்லிட்டோம், இந்த வெற்றி கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி, கேப்டனுடைய கொள்கைக்கும் கனவுக்கும் கிடைச்ச வெற்றி. இது அவருடைய திட்டம். இதை செயல்படுத்த அட்லீஸ்ட் மக்களுக்கு அந்த உதவி போய் சேருது என்றதை நாங்க வரவேற்கிறோம். நான் தான் இல்லைன்ட்டேனே, ஆன்லைன்ல ஓட்டு போடுறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்புங்கிறேன்ல. சோ ஆன்லைன்ல போடுற உரிமை யாருக்கு கொடுத்திருக்கோம்? ஒன்லி சீனியர் சிட்டிசன்ஸ், அதே மாதிரி அரசு பணியாளர்கள், இவங்க 2 பேருக்கு தான் ஆன்லைன்ல ஓட்டு உரிமை இருக்கு. அதை விட்டுட்டு நீ பீகார்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இங்க ஆன்லைன்ல போட்டா அது தவறு இல்ல, அது தவறுன்னு நான் சொல்றேங்க. இன்னைக்கு ஆன்லைன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு என்னெல்லாம் தவறுகள் நடந்துட்டு இருக்கு நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னுமே பல தவறுகள் எலெக்ஷன் கமிஷன் சரி செய்ய வேண்டியது ஏராளமா இருக்கு. இது ஒரு புது தலைவிதில்லை. அதனால அது கண்டிக்கக்கூடிய விஷயம். என்ன அவங்க என்ன ரக்ஷா பந்தன், தீபாவளி எல்லாத்தையும் ஊருக்கு போயிருந்தானே இருக்கிறாங்க. அது மாதிரி போட்டோம், போய் அவங்க ஊர்ல ஓட்டு போட்டு வர்றோம். யாரு வேணான்னா ஆன்லைன்ல எதுக்கு ஓட்டு போடுறீங்க? இது நிச்சயமாக தவறுதலுக்கான முன்னுதாரணமா மாறிடும். இது நிச்சயம் தேர்தல் ஆணையம், நம்ம நீதி அரசர்கள் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அது தவறான ஒரு முன்னுதாரணம். சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறிதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. எப்படி நடக்குது இந்த ஆட்சின்னு எல்லா பிரஸும் கேக்குறீங்க. நிறைகளும் குறைகளும் கலந்த ஆட்சி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு. ஆணவ கொலை, லாக்டவுன் கொலை, அதே மாதிரி பார்த்தோம்னா டாஸ்மாக்ல போதையில கொலை, கஞ்சால கொலை, கற்பழிப்புகள், செயின் ஸ்நாச்சிங், பல்வேறு சட்டங்களுக்கு கேள்விக்குறியா போயிட்டு தான் இருக்குங்க. இதுல மாற்று கருத்து இல்ல. வேலை இல்ல, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும். விவசாயம் நெசவு இன்னைக்கு படுபாதாளத்துக்கு போயிருக்குது. இதெல்லாம் சரி செய்யணுங்க. இன்னைக்கு நான் பாக்குறேன், ஒரு விவசாயி ஒரு நெல்மணியே பூமியில போட்டு அது விளைஞ்சு வர அவங்கள உயிரை கொடுத்துதான் அந்த பயிரை காப்பாத்துறாங்க. ஆனா அதை கொண்டு போய் வைக்கிறது கூட ஒரு குடோன்ஸ் இல்ல நம்ம தமிழ்நாட்டுல. பெய்யுற மழையில அந்த மூட்டைகள் எல்லாம் நனைஞ்சு எல்லாம் முளை விட்டு போச்சு அந்த நெல் மணிகள்லாம். அதை பார்த்து விவசாயிகள் கண்ணீர் வடிக்கும் போது எனக்கு எப்பவுமே கேப்டன், நானும் எங்க கட்சி விவசாயிகள் பக்கம், நெசவாளர்கள் பக்கம் நிக்கிற ஒரு கட்சி. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ஒரு அரசு தான் சரி பண்ண முடியும். வேற தனியார் போய் குடோன் போட்டு கொடுக்க முடியுமா சொல்லுங்க? அது எப்படி? இப்ப மக்கள் நல பணியாளர்கள் ஸ்கீமே தனியார் மயம் ஆக்குறோன்றாங்க. அப்ப எப்படி இது வரிகள் மட்டும் அரசு வசூலிக்குது, ஆனா எல்லாமே தனியார் மயம் அப்படின்னா எப்படி? அது அப்போ விளைவிக்கப்பட்ட பயிரை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமையே இல்லையா? அது ஏன் நீங்க ஒரு குடோனோ ஒரு நீட்டா ஒரு ஷெட்டோ அமைச்சு தர மாட்டேங்கிறீங்க விவசாயிகளுக்கு? அது அடுத்து போய் ஓப்பன்ல வச்சிருவேன், மழை பெஞ்சா அது தானே இது மொளை விடுவது. கஷ்டப்படுறாங்க விவசாயிகள் தான். தப்புங்க இது. அவங்க சேத்துல கால் வச்சாதாங்க நம்ம சோறு சாப்பிட முடியும். அவங்க தாங்க நம்மளுடைய முதல் எஜமானர்கள், முதலாளிகள். அவங்கள முதல் இந்த அரசு காப்பாற்றணும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து.
பாருங்க. கூட்டணி தான் ஜனவரி 9 மாநாட்டுல சொல்லுவோம். நான் தெளிவா சொல்லிட்டேங்க. மறுபடியும் நீங்க அதே கேட்டுக்கிறீங்க. 9 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம். இல்ல, பீகார்ல மட்டும்தானே குளறுபடி ஆயினுக்குதுங்க. இந்தியா முழுக்க நடக்குதுங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டுல நடக்கலையா? யோசிச்சு பாருங்க. அவ்வளோ குளறுபடிகள் இங்கேயும் நடக்குது. ஆட்சியில இருக்கிறவங்க ஆட்சி பலம், அதிகார பலம், பண பலம், போலீஸ் பலத்தை கையில வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணலான்ற நடைமுறை இங்கேயும் இருக்கு. அதுக்கு ஒரே உதாரணம் விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகருடைய தோல்விங்க. அவர் வெற்றி பெற்றது உண்மை. அனைத்து அதிகாரிகளும் அனைவரும் அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க 20,000 ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சிட்டார். ஆனால் 39 தொகுதி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஒரு தொகுதி தான் தோல்வின்றப்போ அதையும் ரிவர்ஸ் பண்ணி அவர் தோல்வி விட்டுறதாக அறிவிக்க சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்ப இங்க மட்டும் என்ன நியாயமா நடந்துருக்குது? இல்லையே. அதனால பீகாரை மட்டும் நம்ம குறை சொல்றது தப்பு. இந்தியா முழுக்க இருக்கு. இது எல்லாமே மாறணும். இல்லைன்னா ஜனநாயகத்துல தேர்தல் என்பது ஒரு வேஸ்ட் தான் நாங்க நினைக்கிறோம். உண்மையில் உழைச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு இங்க நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. ஓட்டு காசு கொடுத்து ஏமாத்துறவங்களுக்கு தான் இங்க நியாயம் கிடைக்குது. அப்போ உண்மையில் உழைப்பவர்களுக்கு இங்க என்ன நியாயம் இருக்கு? இங்க இருக்கிறாங்களே உதாரணங்கள் எல்லாம் தேர்தல்ல போட்டிட்டவங்க தான். 3 முறை எம்பிக்கு போட்டி விட்டார் சுதீஷ். என்ன ஆச்சு? இவரு போட்டிட்டு இருக்காரு இடைத்தேர்தல்ல, சட்டமன்றத்துல. என்ன ஆச்சு? இங்க அப்படியெல்லாம் இங்க ஒண்ணும் அப்படியே தேனும் பாலாருமா ஓடுது? அப்படி கிடையாது. பீகார் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இதுதான் நிலைமை. இது மாறணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, அது உண்மைதாங்க. தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு தான் அவங்க வந்து ஆட்சியில வந்தாங்க. அதுல சில திட்டங்களை நிறைவேற்றியிருக்காங்க. மொத்தமா நிறைவேற்றுறதுன்னு சொல்ல முடியாது. சில திட்டங்களை நிறைவேற்றியிருக்காங்க, பல திட்டங்கள் வந்து நிறைவேற்றல. அதுல எஸ்பெஷலி ஆசிரியர்களுடைய கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படல. அவங்களுக்கு புகலிடம் கொடுத்து அவங்களை காப்பாத்துறது தேமுதிக அலுவலகம் தான். ஏன்னா வந்து உட்காந்துறாங்க டிபிஐ வளாகத்துல, அவங்களை அடிச்சு விரட்டுறாங்க. அவங்க போகிறதுக்கு புகலிடம் இல்லை. நம்ம கட்சி ஆபீஸ்ல தான் அவங்க வந்து நைட் தங்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறோம், பல முறை நம்ம அறிக்கை கொடுக்குறோம், ஹெல்ப் பண்றோம். அதுதான் நம்மளால முடியும். பட் ஒரு அரசு தான் அவங்களுக்கு உரியதை நிச்சயம் செய்து தரணுங்க. இது செய்ய தவறியப்போ அவங்க கேட்கிறாங்க, வாக்குறுதி கொடுத்தீங்களா, ஏன் நிறைவேற்றலன்னு. அது மாதிரி நிறைய துறைகளில் இருக்கு. இதையெல்லாம் முதல்வர் அவர்கள் கவனத்துல கொண்டு இன்னும் இருக்கின்ற 7-8 மாசத்துல சரியா முடிச்சு கொடுக்கணும். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. இது மத்தியிலையும் மாநிலத்திலயுமே இருக்கு. இது தப்புன்னு தான் நான் சொல்றேன். கேப்டன் வந்து தன்னால என்ன செய்ய முடியுமோ அதை தான் தேர்தல் அறிக்கையில கொடுப்பார். கொடுத்ததை நிச்சயம் செய்வார். அதான் கேப்டன். அந்த மாதிரி எல்லாருமே மக்களுக்கு உண்மையாக நடந்து கொண்டால் தமிழ்நாடு இந்தியாவின் வல்லரசு, இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமா மாறும். அதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கு மக்களும் தெய்வமும் தான் வழி வகுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அட்லீஸ்ட் வரப்போற 2026 நல்ல ஒரு ஆட்சி வரட்டும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.